ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிக்கும்போது, When we read Habakkuk chapter 3 verse 12 and 13, Thou didst march through the land in indignation, thou didst thresh the heathen in anger, thou wentest forth for the salvation of thy people, even for salvation with thine anointed, thou woundest the head out of the house of the wicked, by discovering the foundation unto the neck. Selah. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். சேலா. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Habakkuk chapter 3 verse 5. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிவந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. Before him went the pestilence, and burning coals went forth at his feet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த வேத வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனமாய் இருக்கிறது. This scripture verse is a prophetical verse. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, Before him went the pestilence, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. and burning coals went forth at his feet. இன்றைக்கு இந்த 2020ஆம் வருடத்திலே கொரோனா என்கிறதான ஒரு கொள்ளை நோயை நாம் சந்தித்தோம். We faced a pestilence called corona in this year 2020. இந்த கொள்ளை நோய் எப்படி வந்தது? How did this pestilence come? இந்த கொள்ளை நோய் பிசாசு மூலமாக வந்தது. This pestilence came through the devil. ஆனால் அதே வேளையில் தேவன் அனுமதித்து பிசாசு இதை முழு உலகத்திலும் கொண்டு வந்திருக்கிறான். At the same time the Lord permitted it, and the devil brought it to entire world. நான் கடந்த நாட்களில் சொன்னது போல, As I told in the past days, ஒரு யோபை அவனுடைய சரீரத்தில், ஒரு யோபனுடைய சரீரத்தில் வியாதி வர வேண்டுமானால் பிசாசு தேவனிடத்தில் அனுமதி வாங்கினதை நாம் பார்க்கிறோம். we see that to bring sickness in one Job's body, the devil asked permission from the Lord. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அதை நாம் படிக்கிறோம். We read about that in Job chapter 1. முதல் 2 அதிகாரங்களில் அதை படிக்கிறோம். We read about that in first 2 chapters. அப்ப ஒரு யோபுக்கு சரீரத்திலே வியாதி வருவதற்கு தேவனிடத்திலே அவன் அனுமதியை வாங்கி, தேவன் அனுமதி கொடுத்த பிற்பாடுதான் பிசாசுக்கு யோபின் சரீரத்திலே வியாதியை கொண்டு வர முடிந்தது. To bring sickness in the body of Job, the devil has to take permission from the Lord, and after that he brought sickness in the body of Job. யோபை பார்க்கலும் வெளியேறப்பட்ட தேவ ஜனங்கள் தான் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, அவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையாக இருக்கிறது. Now people of God are much better than Job, who are washed by the precious blood of Jesus and earned by his blood. இயேசுவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை அல்லது அவருடைய சபையைச் சேர்ந்த தேவ ஜனங்களும் தேவ ஊழியர்களும் இன்றைக்கு முழு உலகத்திலும் இருக்கிறார்கள். People of God and the believers and servants of God who are washed and earned by the own precious blood of Jesus are all over the world. அப்ப இந்த கொள்ளை நோய் என்பது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. This pestilence is a sign. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னபடி, As Jesus said in Matthew chapter 24, அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக நடைபெற போகிறதான ஒரு அடையாளம் என்று இயேசு சொல்லி இருந்தார். Jesus has said that it is a sign that will take place before his secret coming. இன்றைக்கு நம்முடைய நாட்களிலேயே அந்த அடையாளம் நிறைவேறி இருக்கிறது. Today in our days that sign has been fulfilled. இது எதை காட்டுகிறது? What does this signify? இயேசு வெகு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். Jesus is going to appear very soon. எந்த நேரத்திலும் இயேசு வெளிப்படுவார். He can come at any moment. அவருடைய வருகை மிகவும் சமீபம். His coming is at hand. அதைத்தான் அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. That is what it says, before him went the pestilence. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. Burning coals went forth at his feet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்த காய்ச்சல் தான் கொரோனாவாக இருக்கிறது.
That fever or that burning coals is corona. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இனி இது எதற்காக என்பதை இன்னும் சற்று ஆழமாக நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். Today we are going to meditate as to for what reason this has come in a deep manner. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிக்கும்போது When we read Habakkuk chapter 3 verse 12 and 13, Thou didst march through the land in indignation, thou didst thresh the heathen in anger, thou wentest forth for the salvation of thy people, even for salvation with thine anointed, thou woundest the head out of the house of the wicked, by discovering the foundation unto the neck. Selah. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். சேலா. இந்த வசனத்துக்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் காணப்படுகிறது. there are many spiritual meanings for this verse. இந்த வசனத்தை 3 விதமாக நாம் பிரித்து தியானிக்க வேண்டும். We have to meditate this verse in dividing it in 3 ways. முதலாவது 12ஆம் வசனத்துல நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். Firstly, in verse 12, thou didst march through the land in indignation. உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். Thou didst thresh the heathen in anger. இது இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக சம்பவிக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. This is an instance that will take place before the secret coming of Jesus. இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக சம்பவிக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. This is an instance that will take place before the secret coming of Jesus. அதுதான் இன்றைக்கு இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோயின் மூலமாக, இந்த கொரோனாவின் மூலமாக தேவன் கோபத்தோடே பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறார். With this pestilence corona, the Lord has walked or marched into the land with anger. உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்துக் கொண்டிருக்கிறார். He has been threshing the heathen in anger. அப்ப அவருடைய கோபம் கொள்ளை நோயோடு நிற்காது. Now this anger of the Lord will not stop with the pestilence. இன்னும் பல காரியங்கள் சம்பவிக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Jesus had said that many other things will take place. இந்த கொள்ளை நோய் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொன்னார். Jesus has said that this pestilence is the beginning of sorrows. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே In Matthew chapter 24, வேதனைகளுக்கு இது ஆரம்பம். it's the beginning of sorrows. 8ஆம் வசனம். Verse 8. All these are the beginning of sorrows. 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read in verse 6, And ye shall hear of wars and rumors of wars. See that ye be not troubled, for all these things must come to pass, but the end is not yet. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப ரகசிய வருகைக்கு முன்பாக சில காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று இயேசு தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். Jesus has prophetically told that certain things before his secret coming have to come to pass. அவை என்னெல்லாம் சம்பவிக்க வேண்டும்? What all have to come to pass? 5ஆம் வசனத்துல அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். For many shall come in my name, saying, I am Christ, and shall deceive many. அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு Many shall come in my name, நானே கிறிஸ்து என்று சொல்லி saying, I am Christ, அநேகரை வஞ்சிப்பார்கள். and shall deceive many. இன்றைக்கு இந்த சம்பவம் பல இடங்களில் பல தேசங்கள்ல நிறைவேறி வருகிறது. Now this instance is taking place in many places in many ways. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். You shall hear about wars and rumors of wars. இன்றைக்கு பல்வேறு தேசங்களுக்கு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இன்னும் பல்வேறு நாடுகள், ஒரு நாடுக்கும் மற்றொரு நாடுக்கும் யுத்த செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். We have been hearing about war news about one country against the other country, India against China, and India and Pakistan. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்போம். Nation against nation. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்போம். Kingdom against kingdom. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும்
பல இடங்களில் உண்டாகும். In diverse places there shall be famines and pestilences and earthquakes in diverse places. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். He says that all these are the beginning of sorrow. கொள்ளை நோய் அவருக்கு முன் சென்றது. Pestilence went before him. அப்ப இயேசுடைய ரகசிய வருகைக்கு முன்பாக இந்த கொள்ளை நோய் அனுப்பப்பட்டிருக்கிறது. Before the secret coming of Jesus, this pestilence is sent. இந்த கொள்ளை நோய் மாத்திரமல்ல, Not just this pestilence, இன்னும் பஞ்சங்கள் வரலாம். more famines can come. வரக்கூடிய வருடங்களிலே பஞ்சங்கள் வரலாம். The coming year there could be famines. யுத்தங்களும் செய்திகளையும் நாம் கேள்விப்பட்டு பல இடங்களிலே யுத்தங்கள் துவங்கி நடக்க ஆரம்பிக்கலாம். We may hear wars and rumors of wars, and many places there could be wars happening. பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகலாம். In diverse places there could be earthquakes. இப்படி பல்வேறு காரியங்கள் சம்பவிக்கலாம். Many other things can come to pass. இதைத்தான் ஆபகுக் 3 அதிகாரம் 12 வசனத்தில் நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். That is what we read in Habakkuk 3:12. Thou didst march through the land in indignation, thou didst thresh the heathen in anger. இது இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக சம்பவிக்க போகிறது. This is going to come to pass before the secret coming of Jesus. இப்ப நம்முடைய நாட்கள்ல இந்த 2020ல சம்பவிக்க துவங்கி இருக்கிறது. In our time, this 2020, it has started to begin. இந்த வேதனைகள் இப்போது ஆரம்பித்து இருக்கிறது. Now these sorrows have begun. முடிவு உடனே வராது. End shall not yet be. அந்த முடிவு எப்போது வரும்? When will this end come? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, After the secret coming of Jesus. இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, The secret coming when the church of God is taken up. 7 வருடம் இந்த உலகத்திலே அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி நடந்து முடியும் போது, After there are 7 years of Antichrist reign and finishes. அப்போதுதான் இவை எல்லாவற்றுக்கும் முடிவு வரும். After that only there shall be an end for all these things. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 13 வசனத்தின் முதல் பகுதி இயேசுவின் ரகசிய வருகையை காட்டுகிறது. The first portion of verse 13 speaks about the secret coming of Jesus. நான் 3 பிரிவாக இந்த வசனங்களை பிரிக்க வேண்டும் என்று சொன்னேன். I told you we have to divide this verse into 3. நீங்கள் முதல்ல வேதத்தை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். Firstly, you need to discern the scriptures. ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் உள்ள காரியத்துக்கு இடையில ஒரு நீண்ட காலம் இருக்கலாம். Now there could be a long gap or long period of time between one verse and another verse. இதை நாம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் விளங்கி இருக்க வேண்டும். Children of God firstly have to understand this. உதாரணமாக வேதத்தின் முதல் அதிகாரத்தை, ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தை வாசிக்கும்போது, If you read the first chapter of the scriptures, முதல் வசனம் என்ன சொல்கிறது? what does the first verse say? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning the Lord created heaven and earth. In the beginning, God created the heaven and the earth. ஆனால் 2 வசனத்தை பார்த்தால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். And the earth was without form and void, and darkness was upon the face of the deep, and the Spirit of God moved upon the face of the waters. இந்த முதல் வசனத்துக்கும் 2 வசனத்துக்கும் அதாவது அது கண்டினியூஸா நடக்கவில்லை, தொடர்ச்சியாய் நடக்கவில்லை. Now with the first verse and second verse there is no continuation in between. ஆகவே தான் நீங்கள் பல ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் எழுதிட்டு ஒரு பெரிய கேப் விட்டு, கொஞ்சம் கேப் விட்டு 2 வசனம் ஆரம்பித்திருக்கும். In many of the English Bibles we see that after the first verse there is a gap and then the second verse. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of it? தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், சிருஷ்டித்தார். The Lord created the heaven and the earth. ஆனா அடுத்த வசனத்துல படிக்கிறோம், தேவனால் படைக்கப்பட்ட பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்ததுன்னு. The heaven and earth which was created by the Lord was without form and void. இல்ல, இதற்கு இடையில தூதர்களுடைய விழுகை சம்பவித்திருக்கிறது. Between this there was a fall of angels. அப்ப முதல் வசனத்துக்கும் ஆதியாகமத்துல 2 வசனத்துக்கு இடையில என்ன சம்பவித்தது? Now from the between first verse and second verse in Genesis chapter 1 what took place? தூதர்களில் சிலர் விழுந்து பிசாசுகளாய் மாறினார்கள். Some of them of the angels they fell and became devils. அதனால தான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது. That is why the earth became without form and void. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. There was darkness upon the deep. தூதனுடைய விழுகைக்கு பிற்பாடு After the fall of the angels, தேவன் இந்த பூமியை மறுபடியும் புதுப்பிக்கிறார். the Lord renews this world. அதைத்தான் 3 வசனத்திலிருந்து படிக்கிறோம். That is what we read from verse 3. 3 வசனத்திலிருந்து நாம் படிக்கிற காரியங்கள், With that which we read from verse 3, விழுந்து போன தூதன் நிமித்தமாக because of the fallen angels, ஒழுங்கின்மையுமாய் வெறுமையுமாய் மாறிப்போன இந்த பூமியை this earth which was without form and void, ஆவியானவர்
ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி The Spirit of the Lord moved upon the waters. ஒரு ஒழுங்குக்குள் அவர் கொண்டு வருவதைத்தான் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். From verse 3 we see that he brings into a form. அதுபோல வேதத்துல பல இடங்கள்ல நாம் படிக்கும்போது When we did in different places in the scriptures, விசேஷமா இன்றைய தினத்துல நாம் தியானிக்கிற சம்பவங்கள் எல்லாம் especially whatever we are meditating the present incidences, முதலாம் வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையில ஒரு காலம் இருக்கிறது. from the first verse and the second verse there is a period. முந்தின வசனத்துக்கும் பிந்தின வசனத்துக்கும் இடையில ஒரு காலம் இருக்கிறது. Before the first verse and the second verse between there is a period. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand this well. இப்ப நாம் மறுபடியும் ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்பும்போது When we turn back to Habakkuk chapter 3 3:12 Thou didst march through the land in indignation, thou didst thresh the heathen in anger. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த அவர் கோபத்தோடு நடந்தார் என்பது அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக சம்பவிக்கிற சம்பவமாக இருக்கிறது. He marched with indignation means that it's taking place before his secret coming. ஆனால் 13ஆம் வசனத்தின் ஆரம்பம் But the beginning of the 13th verse அவருடைய ரகசிய வருகையை காட்டுகிறது. speaks about his secret coming. 13ஆம் வசனத்தின் ஆரம்பத்தில் என்று சொன்னால் உம்மது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். Thou wentest forth for the salvation of thy people, even for the salvation with thine anointed. Thou wentest forth for the salvation of thy people, even for the salvation with thine anointed. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட உமது ஜனத்தின் ரட்சிப்பு என்பது கடைசி ரட்சிப்பை காட்டுகிறது. The salvation of thy people speaks about the final salvation. 1 பேதுரு 1:5 1 Peter 1:5. அங்க கடைசி ரட்சிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written about the final salvation. அந்த கடைசி ரட்சிப்பு என்றால் என்ன? What is that final salvation? இயேசு தம்முடைய ரகசிய வருகையிலே வந்து தன்னுடைய மணவாட்டி சபையை சேர்த்துக் கொள்வது. Jesus comes in a secret coming and gathers his bride. அதுதான் கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ரட்சிப்பு. That is the salvation that will be revealed in the last time. 1 பேதுரு 1:5 1 Peter 1:5. Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று படிக்கிறோம். We read that the salvation ready to be revealed in the last time. இதான் அவருடைய ரகசிய வருகை. This is a secret coming. இந்த ரகசிய வருகையிலே தம்முடைய ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை, ஒரு கூட்ட விசுவாசி தேவ ஜனங்களை அவர் சேர்த்துக் கொள்கிறார். In a secret coming, one group of saints, one group of believers he gathers. அப்ப ஆபகுக்கு 3:13 துவக்கம் The beginning of Habakkuk 3:13. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும். For the salvation of thy people. அப்ப உமது ஜனம் என்று சொன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல. Now when we say thy people, it is not all Christians. எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல. It is not all Christians. அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில அடுத்து தனியாய் விளக்கம் கொடுக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Now among the Christians, those who are anointed. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மத்தியிலும் பூரணப்பட்டவர்கள். Among the anointed, those who are perfected. அல்லது இந்த கடைசி ரட்சிப்புக்கு தகுதியாக்கப்பட்டவர்கள். Or those who are made worthy for this last salvation. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர் என்பது இயேசுவின் ரகசிய வருகையில அவர் தம்முடைய மணவாட்டியை சேர்க்க வருகிறதை காட்டுகிறது. Thou wentest forth for the salvation of thy people, even for the salvation with an anointed. It speaks about Jesus gathering his bride in the secret coming. அப்ப 12ஆம் வசனம் Verse 12. ரகசிய வருகைக்கு முன்பாக நடக்கிற சம்பவத்தை காட்டுகிறது. It speaks about the things that will take place before his secret coming. அதுதான் இந்த நாட்களிலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. That is what is happening in these days. இந்த 2020 கொரோனா என்கிற கொள்ளை நோய் நிமித்தமாக முழு உலகத்திலும் பல பாதிப்புகள். There are many effects that has taken place in the entire world the year 2020 because of this pestilence corona. இனி தேவனுடைய கோபம் அதிகமாகலாம். Now the wrath of the Lord can increase. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். Thou wentest forth, marched in the land through indignation. உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். Thou didst thresh the heathen in anger. எதற்காக? For what? அவர் இந்த சம்பவங்களை பார்க்கும்போது தேவ ஜனங்கள் நிமிர்ந்து பார்க்க வேண்டும்.
When these things are happening, the people of God have to lift up their heads. லூக்கா 21:28 இயேசு சொல்லுகிறார். In Luke 21:28, Jesus says, லூக்கா 21:25 பல சம்பவங்களை சொல்லிவிட்டு after telling in Luke chapter 21 from verse 25 certain things that will take, அதுல பல சம்பவங்களை சொல்லிவிட்டு after telling certain things, 28ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? verse 28, what does he say? And when these things begin to come to pass, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அது கொள்ளை நோயாயிருக்கட்டும், பஞ்சமாயிருக்கட்டும், யுத்தங்களின் செய்தியாயிருக்கட்டும், Now whatever is happening in the world, whether it be pestilence or famine or earthquakes, யுத்தங்களின் or செய்தியாயிருக்கட்டும், it could be the wars and rumors of wars. இதெல்லாம் கேள்விப்படும்போது When you hear all these things, தேவன் கோபத்தோடு பூமியில் நடக்க துவங்கிவிட்டார். the Lord has started to march in the land with indignation. உக்கிரத்தோடு ஜாதிகளை போரடிக்க துவங்கிவிட்டார். He has started to thresh the nations with anger. இனி எந்த நேரத்திலும் தமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் தான் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் அவர் வெளிப்படுவார். Anytime he can be manifested to the salvation of his people, even as anointed. என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். This we need to understand. இது அவருடைய ரகசிய வருகையை காட்டுகிறது. This speaks about a secret coming. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். Thou wentest forth for the salvation of thy people, even for the salvation of thine anointed. இது அவருடைய ரகசிய வருகையை காட்டுகிறது. It speaks about a secret coming. இனி இந்த வசனத்துடைய மூன்றாவது பகுதியை நாம் பார்க்கும்போது, When we see the third aspect of this verse, கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர் சேலா. thou woundest the head out of the house of the wicked by discovering the foundation unto the neck, Selah. இந்த இடத்துல ஒரு துஷ்டனுடைய வீடை பார்க்கிறோம். Here we see the house of the wicked. இயேசுவின் ரகசிய வருகையிலே மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, The secret coming of Jesus after the bridal church is caught up, இந்த உலகம் ஒரு துஷ்டனுடைய வீடாக மாறுகிறது. this whole world will become the house of the wicked. 7 வருட காலம் இந்த மொத்த உலகமும் ஒரு துஷ்டனுடைய வீடாக மாறுகிறது. 7 years of period, this world will become the house of the wicked. அந்த துஷ்டன் தான் அந்தி கிறிஸ்து. That wicked is Antichrist. அந்த துஷ்டன் தான் பிசாசு. That wicked is a devil. அந்த பிசாசு என்ன செய்கிறான்? What does the devil do? ஒரு அந்தி கிறிஸ்துவை எழுப்பி அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த மொத்த உலகத்தையும் கொடுத்து விடுகிறான். He raises up an Antichrist and gives his entire world to him. 7 வருட காலம். 7 years. இது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய 7 வருட உபத்திரவ காலத்தை காட்டுகிறது. It speaks about the 7 years of tribulation that will take place after the secret coming of Jesus. அப்ப அதன் முடிவில் துஷ்டனுடைய வீட்டிலிருந்து தலைவனை வெட்டினீர் என்று படிக்கிறோம். We read that after the 7 years thou woundest the head of the house of the wicked. அது அர்மகதோன் யுத்தத்தில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில், In Revelation chapter 9 in the battle of Armageddon, 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 19:15. And out of his mouth goeth a sharp sword, that with it he should smite the nations, and he shall rule them with a rod of iron, and he treadeth the winepress of the fierceness and wrath of Almighty God. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆளையை மிதிக்கிறார். அந்த 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, When you read from verse 15 to 21, அங்க ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம். we see about a battle. அது இயேசு பண்ணுகிற யுத்தம். It's a battle which Jesus conducts. இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் நடக்கிற யுத்தம். It's a battle that takes place between Jesus and the Antichrist. அப்ப அந்த யுத்தத்துல இயேசுடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது என்று படிக்கிறோம். We read that in that battle out of the mouth of Jesus goeth forth a sharp sword. இதைத்தான் துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This is what it means, thou woundest the head out of the house of the wicked. இது உபத்திரவ காலத்தின் முடிவுல அல்லது 7 வருட உபத்திரவத்தின் முடிவுல நடைபெற போகிற அர்மகதோன் யுத்தத்துல இது நிறைவேறும். This will be fulfilled in the battle of Armageddon after the end of the 7 years of tribulation. அப்ப ஆபகுக் 3ஆம் அதிகாரம் Habakkuk chapter 3 12-13 வசனங்கள்ல verses 12 and 13, நாம் 3 காலங்களை பார்க்கிறோம். we see a 3 period. அப்ப முதல் காலம்
இப்ப நாம் ஜீவிக்கிற காலம் கிருபையின் காலம். The first period is the period of grace that we are living. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். Thou didst march through the land in indignation. உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். Thou didst thresh the nations with anger. இது எப்ப சம்பவிக்கும்? When will this take place? கிருபையின் காலம் முடிய போற நேரத்துல, the end of the period of grace. இயேசுவின் ரகசிய வருகைக்கு சற்று முன்பாக, little before the secret coming of Jesus. அது சில வருஷங்களாக இருக்கலாம், it could be some years, சில மாதங்களாக இருக்கலாம், it could be some months, சில வருஷங்களுக்கு முன்பாக இது நடக்கலாம். it can take place before certain years. இப்ப இந்த 2020 நம் கண்களால பார்த்து விட்டோம். we saw that with our eyes in year 2020. இதைத்தான் ஆபகுக் 3:5 கொள்ளை நோய் அவருக்கு முன் சென்றது. that is what we read in Habakkuk 3:5, the pestilence went before him. கொள்ளை நோய் அவருக்கு முன் சென்றது, இயேசு அவருக்கு பின்பு வருகிறார். before him went pestilence and Jesus is coming after. இயேசு கொள்ளை நோய்க்கு பின்பு வருகிறார், கொரோனாவுக்கு பின்பு வருகிறார். Jesus comes after the pestilence, after corona. அப்ப இந்த கொள்ளை நோய் தான் 12ஆம் வசனம், கோபத்தோடே நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். now this pestilence is the anger of the Lord, that he marched with indignation. உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். thou didst thresh the heathen with anger. இந்த கொள்ளை நோய் தான். this is that pestilence. இந்த கொள்ளை நோயும் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 24, இது வேதனைகளுக்கு ஆரம்பம். in Matthew 24, Jesus says this pestilence is the beginning of sorrows. முடிவு உடனே வராது. end shall not yet come. முடிவு எப்போது வரும்? when will the end come? ஆபகுக் 3:13 படி, according to Habakkuk 3:13, துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை இயேசு எப்போது பட்டயத்தால் வெட்டுகிறாரோ அப்போதான் முடிவு வரும். when Jesus he wounds the head of the out of the house of the wicked through the sword, only then the end will come. முடிவு எப்போது வரும்? when will the end come? துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை, அதாவது அந்தி கிறிஸ்துவை எப்போது ஆண்டவர் பட்டயத்தினால் வெட்டுகிறாரோ அப்போது இதற்கு முடிவு வரும். when the Lord wounds the head out of the house of the wicked through his sword, that is the Antichrist, only then the end will come. அது வரைக்கும் கொள்ளை நோய் வரும். till then there will be pestilence, and அடுத்து பஞ்சங்கள் வரும். next is famines, அடுத்து பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். next there could be earthquakes, அடுத்து யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவோம். we will hear about wars and rumors of wars. இனி இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெறும். now immediately after the secret coming of Jesus, third world war will commence. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. மறுபடியும் நாம் இங்கே திரும்ப இந்த 3 பிரிவாக நாம் பார்க்கிறோம். therefore we read these verses in 3 divisions. 12ஆம் வசனம் verse 12, இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே சம்பவிக்க தொடங்கி விட்டது. it has started to begin in our days. கொள்ளை நோய்கள் முழு உலகத்தில் வந்து அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். now this pestilence came to the entire world and many died. அவர்கள் எப்படி மரிப்பார்கள்? how will they die? எவ்வளவு பேர் மரிப்பார்கள்? how many of them will die? அதை எசேக்கியேலின் புத்தகத்திலே படிக்கிறோம். we read in the book of Ezekiel. எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்துல, Ezekiel chapter 6, நான் துவக்கத்தில் சொன்னது போல, as I told in the beginning, முந்தின வசனத்துக்கும் பிந்தின வசனத்துக்கும் காலங்கள் நாட்கள் வித்தியாசம் இருக்கிறது. the first verse and the second verse, there will be a gap between that. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் Ezekiel chapter 5, 11 12 வசனங்களை வாசிப்போம். 13 வரைக்கும் வாசிங்க. 11 till 13. Wherefore, as I live, said the Lord God, surely because thou hast defiled my sanctuary with all thy detestable things and with all thine abominations, therefore will I also diminish thee, neither shall mine eye spare, neither will I have any pity. A third part of thee shall die with the pestilence and with famine, and shall be consumed in the midst of thee, and a third part shall fall by the sword round about thee, and I will scatter a third part into all the winds, and I will draw out a sword after them. Thus shall mine anger be accomplished, and I will cause my fury to rest upon them, and I will be comforted, and they shall know that I the Lord have spoken it in my zeal, when I have accomplished my fury in them. முதலாவது எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 11 முதல், ஆதலால் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்பவிடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இனி கவனிங்க 12ஆம் வசனத்தில், உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள். உன்னிலே 1/3
கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். இப்படி என் கோபம் நிறைவேறும். இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக்கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். எசேக்கியேல் 5:16-17. When I shall send upon them the evil arrows of famine, which shall be for their destruction, and which I will send to destroy you, and I will increase the famine upon you, and will break your staff of bread. Verse 17. So will I send upon you famine and evil beasts, and they shall bereave thee, and pestilence and blood shall pass through thee, and I will bring the sword upon thee. I the Lord have spoken it. உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு ஏதுவான பஞ்சத்தின் கொடி அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் மேல் உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுக்கோலை முறித்து போடுவேன். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமல் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றி திரியும். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றி திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார். அப்ப இதுல சில வசனங்கள் அவருடைய ரகசிய வரிக்கு முன்பாகவும், Now some of the verses that is before his secret coming. ரகசிய வரிக்கு பின்பாக சில வசனங்கள், இதே அதிகாரத்துல சில வசனங்கள் உபத்திர காலத்துல சம்பவிக்கும். Now the same verses in the same chapter will take place in the period of tribulation. அப்ப உபத்திர காலத்துல சம்பவிக்கக்கூடிய வசனம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Verse 9-10. Verse 9 and 10 will take place in the period of tribulation. And I will do in thee that which I have not done, and whereunto I will not do any more the like, because of all thine abominations. Therefore the fathers shall eat the sons in the midst of thee, and the sons shall eat their fathers, and I will execute judgments in thee, and the whole remnant of thee will I scatter into all the winds. நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகள் நிமித்தம் செய்வேன். ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாயிருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள், பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள். Fathers shall eat the sons, and sons shall eat the fathers. இது எப்போது சம்பவிக்கும்? When will this take place? இயேசு மார்க் 13ஆம் அதிகாரத்துல, In Mark chapter 13. உபத்திர காலத்துல எல்லாம் சம்பவிக்கும். It will take place in the period of tribulation. அந்திகிறிஸ்துடைய ஆட்சியின் போது இதெல்லாம் சம்பவிக்கும். In the reign of Antichrist, all these things will come to pass. மார்க் 13:12-13. Mark 13:12 and 13. Now the brother shall betray the brother to death, and the father the son, and children shall rise up against their parents, and shall cause them to be put to death. And ye shall be hated of all men for my name's sake, and he that shall endure unto the end, the same shall be saved. அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். இது உபத்திர காலத்திலே சம்பவிக்க போகிற சம்பவம். This is an instance that will take place in the period of tribulation. முதல் 3 வருட உபத்திரவத்துல, In the first 3.5 years of tribulation, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில amidst the left behind Christians, இது சம்பவிக்கும். this will come to pass. இனி 13ஆம் வசனத்துல, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இங்கே சொல்லப்பட்ட இந்த ரட்சிப்பு உபத்திர காலத்தின் முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவுல இரத்த சாட்சிகளாக கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை இயேசு சேர்ப்பதை காட்டுகிறது. In verse 13 it speaks about in the first 3.5 years of tribulation when Jesus will come to gather the martyrs. அது அவர்களுக்கு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை காட்டுகிறது. It speaks about the salvation of the left behind Christians. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனா அதே வேளை மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், 13ஆம் வசனத்துல, முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். In Matthew 24:13 Jesus says that those who will enter till the end will be saved. இது கிருபையின் காலத்துல ஜீவிக்கிற நமக்கு வரக்கூடிய சோதனைகள் போராட்டங்கள்ல முடிவறிந்த நிலை நின்றால் அவருடைய ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவோம்
என்பதை காட்டுகிறது. It speaks about all the trials and tribulations that comes in the period of grace. If we endure till the end, then we shall be caught up in a secret coming. இனி எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம். Let us turn to Ezekiel chapter 5. இதுல சில வசனங்கள் அவருடைய ரகசிய வரைக்கு முன்பாக நடைபெறுகிறது. Now some verses will take place before his secret coming. சில வசனங்கள் உபத்திரவ காலத்துல, அதாவது முதல் 3 வருடத்துல நிறைவேற போகிறது. Now some of the verses will take place in the first 3.5 years of period of tribulation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்தபடியாக எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது When we come to Ezekiel chapter 7, அங்க சங்காரம் வருகிறது என்று சொல்லுகிறார். there he speaks about a destruction. சங்காரம் வருகிறது. A destruction cometh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுபோல எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால், When we read in Ezekiel chapter 9, அந்த 9ஆம் அதிகாரத்துல chapter 9, அந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் மகா உபத்திரவ காலத்தில் நடைபெற போகிறது. now chapter 9 speaks about the things that will take place in the great tribulation period. மகா உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம் தான் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. All that will take place in the great tribulation period is written as a prophecy. இதே காரியத்தை தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் முழுவதும் படிக்கிறோம். We read the same thing in Revelation chapter 7. இங்கே எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல ஒரு கூட்டத்தாருடைய நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டது, அடையாளம் போடப்பட்டது. In Ezekiel chapter 9 we see that in a group of people there was a mark that was put on some of their foreheads. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 144,000 பேருக்கு முத்திரை போடப்பட்டது. In Revelation chapter 7 we see that about 144,000 of them their foreheads were sealed. இது மகா உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடியது. It will take place in the great tribulation period. இனி எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் Ezekiel chapter 7, 25 இருந்து வாசிங்க 27 வரைக்கும். read from verse 25 to 27. Destruction cometh, and they shall seek peace, and there shall be none. Mischief shall come upon mischief, and rumor shall be upon rumor. Then shall they seek a vision of the prophet, but the law shall perish from the priest, and counsel from the ancients. The king shall mourn, and the prince shall be clothed with desolation, and the hands of the people of the land shall be troubled. I will do unto them after their way, and according to their deserts will I judge them, and they shall know that I am the Lord. எசேக்கியேல் 7:25 முதல் 27 வரை. சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். ராஜா துக்கித்து கொண்டிருப்பான், பிரபுவை திகில் மூடிக்கொண்டிருக்கும். தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயந்தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இது ரகசிய வரைக்கு முன்பாக இந்த 3 வசனங்களுள்ள சம்பவங்கள் சம்பவிக்கும். These 3 verses will take place before the secret coming. எசேக்கியேல் 7:19 இயேசுவின் ரகசிய வரைக்கு பிற்பாடு உபத்திரவ காலத்திலே நடக்கும். Now Ezekiel 7:19, after the secret coming of Jesus in the period of tribulation, it will take place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனா எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 25 இருந்து 27 வரை வாசிக்கும்போது, When we read Ezekiel 7:25 to 27, சங்காரம் வருகிறது, destruction cometh. அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், They will seek for peace, ஆனால் அது கிடையாது. they shall not find. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும்னா அதோட அர்த்தம் என்ன? What is the meaning which says mischief shall come upon mischief? முதல் காரியம் கொரோனா என்கிற கொள்ளை நோய், அது ஒரு விக்கினம். First thing, when we say mischief, it is corona. இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய், That corona which is the mischief. இந்த வருடத்திலே நம்மில் பலரும் பார்த்தோம். We saw that is here. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்தது என்ன செய்யுது? Nextly, what does it do? இரண்டாவது மரணம், அது ஒரு விக்கினம். Secondly, death is a mischief. மூன்றாவதாக பஞ்சங்களை குறித்து கேள்விப்படலாம். Thirdly, we can hear about famines. அது ஒரு விக்கினம். It's a mischief. அடுத்து யுத்தங்களின் செய்திகளை குறித்து கேள்விப்படலாம். We can hear about wars and rumors of wars. அது ஒரு விக்கினம். That is a mischief. இப்படி ஒரு செய்தி போய் இன்னொரு செய்தியை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கலாம். From one news to the other we can keep hearing. அதைத்தான் துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். That is what it says, rumors shall come upon rumor. அப்ப பூமியில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. The saints are there in the earth. இதெல்லாம் ஏன் சம்பவிக்குதுன்னு அவங்க கிட்ட போய் கேட்டா, If you go and ask them why these are taking place,
அவங்களுக்கு சொல்ல தெரியாது. They will not know how to tell. சில வேளை அதுக்கு என்ன காரணங்கிறது அவங்களுக்கு தெரியாது. They won't know what is the reason for it. அதுதான் அதோட அர்த்தம். அவங்களே குழம்புன நிலையில இருப்பாங்க. They themselves will be in a confused state. இல்லன்னா இதற்கு விடுதலை தாங்கன்னு ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. They will be praying, asking for a deliverance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்க நாம் பார்க்கும்போது When we see here, தீர்க்கதரிசனத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். they shall seek vision from the prophet. ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும், But law from the priest, மூப்பரிடத்தில் ஆலோசனையும், counsel from the ancients, இராமல் ஒளிந்து போகும். it will perish. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதான் சரியான இது ஏன் சம்பவிக்குதுன்ற சரியான ஒரு பதில் இந்த நேரத்துல என்ன செய்யணும், Now why does it take place and what to do, the answer for it, எதற்காக ஜெபிக்கணும், for what we have to pray, எப்படி ஜெபிக்கணும், how to pray. அப்படி ஊழியர்களுக்கு கூட தெரியாத ஒரு சூழ்நிலைய நான் கொண்டு வருவேன். இது கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. The Lord prophesies that such a state that he will bring, that they will not be able to answer. அதனாலதான் கொள்ளை நோய் போகணும்னு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். That is why we are praying that pestilence should be removed. கொள்ளை நோய் போகணும்னா இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Now Jesus has said that all these things have to come to pass. அவருடைய ரகசிய வரிக்கு முன்பாக இது நடந்தே தீரணும். Before his secret coming, these things have to take place. மத்தேயு 24ல இயேசு திட்டவட்டமாய் சொல்லிட்டாரு. In Matthew 24, Jesus has told very specifically. இது வேதனைகளுக்கு ஆரம்பம்னு சொல்லிட்டாரு. He says that these are beginning of sorrows. அதான் கொள்ளை நோய் வேதனை. That is what pestilence is, a sorrow. இந்த வேதனையோட இது முடியாது. It will not stop with this sorrow. இன்னொரு வேதனை வரும். Another sorrow will begin. அது பஞ்சமா இருக்கலாம். It could be famine. இன்னொரு வேதனை வரும். It could be another sorrow. அது பூமி அதிர்ச்சியா இருக்கலாம். It could be earthquakes. இன்னொரு வேதனை வரும். There could be another sorrow. அது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தமா இருக்கலாம். It could be a war between one nation and another nation. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கலாம். There could be a war between India and China. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கலாம். There could be a war starting between India and Pakistan. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கலாம். A war between America and Russia. வட கொரியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு யுத்தம் ஆரம்பிக்கலாம். North Korea and other countries, they can start a war. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கலாம். Israel and Iran may start a war. அரபு நாடுகள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Arab countries are working against Israel. அப்ப விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும். Mischief upon mischief shall come. துர்செய்தியின் மேல் துர்செய்தி வரும், பிறக்கும். The rumor upon rumor shall be heard. அப்ப இதெல்லாம் ஏன் சம்பவிக்குன்னு என்கிட்ட வந்து கேட்டால உங்ககிட்ட ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்டால், If you come and ask me and the servants of God why these are taking place, அவங்ககிட்ட ஆன்சர் இருக்காது. there will not be an answer for it. அதுக்காக அவங்க ஜெபிக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. It does not mean that they have not prayed for it. அவங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. It does not mean that there is no intimacy between them and God. அவங்க எவ்வளவு ஜெபிச்சாலும், no matter how much they pray, இதெல்லாம் ஏன் சம்பவிக்குன்னு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்காது. there will not be a proper explanation as to why these things are taking place. அப்படி விளக்கம் கிடைக்காது என்று தீர்க்கதரிசனமா சொல்லி இருக்கிறார். He has told as a prophecy that there will not be an answer for it. அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் ஈராமல் ஒளிந்து போகும். And they shall seek a vision of the prophet, and the law shall perish from the priest and the counsel from the ancients. அந்த ஆலோசனை இப்ப இல்லங்கிறதுக்கு அடையாளம் தான் இப்ப நம்ம என்ன செய்யறோம், கொள்ளை நோய் போகணும்னு இன்னைக்கு முழு உலகத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. Our entire world they are praying that the pestilence has to go because the counsel has perished. எல்லா கிறிஸ்தவர்களும், all Christians, எல்லா மற்ற சபையில் உள்ள எல்லா பாஸ்டர்மாரும், pastors from other churches, நாமும் we எல்லாரும் என்ன சொல்லி ஜெபிக்கிறோம், what are we joining together and praying? இந்த கொரோனாவை போ பிசாசு, this corona, get thee behind devil, get thee behind devil. கொரோனாவை போ பிசாசு துரத்திக்கிட்டு இருக்கு, ஈய துரத்துற மாதிரி. Like we are chasing the bees, we are chasing this corona, the pestilence. இயேசு சொல்லி இருக்கிறார், ரகசிய வரிக்கு முன்பாக இதெல்லாம் சம்பவிக்க வேண்டிய. வாசிங்க மறுபடியும் மத்தேயு 24ல, இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. In Matthew 24 it says that these have to come to pass. ஏன் சம்பவிக்கணும்? Why should it come to pass? முதல்ல இது ஏன் சம்பவிக்குதுன்னு பாப்போம். Let's see that why it has to come to pass. அதத்தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்ல சொன்னாரு என்கிட்ட. That is what the Lord told me to tell today. இந்த வசனத்தை எடுத்தவருடைய நோக்கமே அதற்காக தான். The reason that I took these verses is for that purpose. இதெல்லாம் ஏன் சம்பவிக்குதுன்னா, why all these things come to நம்ம pass? பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கணும்.
Now because we have made detestable the sanctuary, பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினோம். we have defiled the sanctuary. எசேக்கியேல் 5:11. Ezekiel 5:11. ஆதலால் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் என் கண் உன்னை தப்பவிடாது, நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன். Wherefore, as I live, said the Lord God, surely because thou hast defiled my sanctuary with all thy detestable things and with all thine abominations, therefore will I also diminish thee, neither shall mine eye spare, neither will I have pity any. நான் இறங்க மாட்டேன். I will not have pity. சத்தியம் பண்ணி சொல்றார், இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சத்தியம் பண்ணி இருக்கிறார். Jesus, the Lord has promised with saying that I tell this with my life. கர்த்தர் சத்தியம் பண்ணி தான் கொள்ளை நோய் கொரோனா வந்திருக்குது. Now because the Lord has sworn that pestilence corona has come, நான் இந்த விஷயத்துல இறங்க மாட்டேன். I will not have pity. நீங்க என்ன ஜெபித்தாலும் No matter how much you pray, இந்த கொள்ளை நோய் கொரோனா போகாது. this pestilence corona will not diminish. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டே இருக்கும். It will be there in some place or the other. ஒருவேளை ஒரு விக்கினம் கொள்ளை நோய் முடிந்தாலும், Though at one part of it finishes, அடுத்த ஒரு விக்கினம் இன்னொரு துர்ச்செய்தி பிறக்கும். another mischief come up. அது மரணமா இருக்கலாம். It could be death. இந்த வருடத்திலே நம்ம பலரும் பார்த்தோம். We saw that this year, எத்தனையோ மரணங்கள் முழு உலகத்திலும் சம்பவித்தது. the whole world there were so many deaths. ஆனால் கிருபையுள்ள தேவன் நம்மை பாதுகாத்தார். Gracious Lord, He preserved us. அப்ப இந்த வருடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்தது 2021 வருடத்துல மரணத்தில் வரும். In this year, the Lord says that next in the year 2021 brings death. மரணம் 3 வகைப்படும். Death is 3 kinds. ஒன்று ஆத்தும மரணம், One is a death in soul. இரண்டாவது சரீர மரணம், Secondly is a physical death. மூன்றாவது நித்திய மரணம். Third one is the eternal death. அதான் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. It is called hell. இப்ப பிசாசு என்ன செய்கிறான், வரக்கூடிய இந்த 2021 வருடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மரணத்தை கொண்டு வருகிறான். For the coming year 2021, the Lord says that He will bring death. சுருக்கமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க, 2021 வருடத்துல அவன் மரணத்தை கொண்டு வருகிறான். Keep it in short in mind that year 2021 the devil brings death. நம்மில் பலருக்கு ஒன்று ஆத்தும மரணத்தை அவன் கொடுக்கலாம். One, he can give a death in soul to many of us. சிலருக்கு சரீர மரணங்களும் வர வாய்ப்பு இருக்கிறது. Possibilities for some to have death in body. இந்த 2020 வருடத்திலே This year 2020, முழு உலகத்திலும் பலரும் மரித்து போனார்கள். all over the world many died. அதனால மரணம் வரலாம், Death can come. சரீர மரணம் வரலாம். There could be physical death. அடுத்து இந்த ஆத்தும மரணத்தையும் சரீர மரணத்தையும் கொடுத்து நித்திய மரணத்துக்கு தள்ளணுங்கிறது தான் பிசாசுடைய நோக்கம். Giving a death in soul and death in body, his purpose is to push us to eternal death to hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும்போது, When we read Revelation chapter 12 verse 11 and 12, அந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம், பிசாசு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு இறங்கியிருக்கிறானாம். we read that the devil, he is wroth and knowing that he has a little time and therefore he has come down. முதலாவது வெளிப்படுத்தல் 12:12 நாம் படிக்கும்போது, Firstly, when we read Revelation 12:12, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களிகூருங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். Therefore rejoice, ye heavens, and ye that dwell in them. Woe to the inhabitants of the earth and of the sea, for the devil is come down unto you, having great wrath, because he knoweth that he hath but a short time. இந்த வசனத்தை மாத்திரம் நாம் படிப்போமானால், இந்த வசனம் உபத்திரவ காலத்தை பற்றிய வசனமாய் இருக்கிறது. if we read just this verse 12, it speaks about the tribulation period. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே பிசாசு பூமியிலே தள்ளப்பட்டு, நேரடியாய் தள்ளப்பட்டு இறங்கி கிரியை செய்வதை காட்டுகிறது. After the secret coming of Jesus in the period of tribulation, we see that the devil is literally pushed down to the earth and he works. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல Revelation 12:9, பிசாசு பூமியிலே விழத்தள்ளப்பட்டது என்று படிக்கிறோம். we read that the devil is cast to the earth. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு,
After the secret coming of Jesus. வெளிப்படுத்தல் 12:5 இயேசுவின் ரகசிய வருகையை பேசுகிறது. Revelation 12:5 speaks about the secret coming. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு After the secret coming of Jesus, இந்த பிசாசு பூமியிலே விழத்தள்ளப்படுகிறான். this devil is cast to the earth. பூமியிலிருந்து நேரடியாய் கிரியை செய்ய போகிறான். He is going to work directly from the earth. அதைத்தான் வெளிப்படுத்தல் 12:12 குறிக்கிறது. That is what Revelation 12:12 speaks of. ஆனால் மறுபக்கத்துல But in the other side, இயேசுவின் ரகசிய வருகைக்கு சற்று முன்பாக before a little while before the secret coming of Jesus, அவருடைய ரகசிய வருகை சமீபம் என்பதை அறிந்து knowing that his secret coming is nigh, கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறதான நம்மை தேவ ஜனங்களையும் தேவ ஊழியர்களையும் we were living in the period of grace, the people of God and the servants of God, அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வரும்படியாக to bring death to them, பிசாசு கிரியை செய்கிறான். the devil is working. அதைத்தான் வெளிப்படுத்தல் 12:11 That is what in Revelation 12:11 கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறவர்களை காட்டுகிறது. it speaks about those who are living in the period of அதாவது grace. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களை பற்றி தான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது. Revelation 12:11 speaks about those who are caught up in the secret coming. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. அப்ப இங்க கிருபையின் காலத்தின் முடிவுக்கு வரும்போது Here we see at the end of the period of grace, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, against the people of God, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக against the servants of God, இங்கே இவன் மரணத்தை கொண்டு வருகிறான். here he brings death. அப்ப வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் Those who are caught up in the secret coming, பிசாசின் மூலமாய் கொண்டு வரப்படுகிற அந்த மரணத்தை the death which the devil brings, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று படிக்கிறோம். we see that they overcame by the word of their testimony and the blood of the Lamb. ஏனென்றால் பிசாசை குறித்து எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே In Hebrews chapter 2 we read about the devil. அவன் மரணத்தின் அதிகாரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. He is called as the author of death. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல Hebrews 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had power of death, that is, the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அப்ப கிருபையின் காலத்தின் முடிவுல வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, The people of God were getting prepared for the secret coming of Jesus at the end of period of grace. ஜெயத்தையும் பூரணத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறதான தேவ ஜனத்தை, The people of God who have to obtain victory and perfection. அவர்களுடைய வாழ்க்கையில அவன் மரணத்தை 3 விதங்கள்ல கொண்டு வருகிறான். He brings death in their lives in 3 ways. ஒன்று, முதல் மரணம் ஆத்தும மரணத்தை கொண்டு வருகிறான். The first death is a spiritual death or death in the soul. இரண்டாவது மரணம் சரீர மரணம். Second one is the death in the body or physical death. மூன்றாவது மரணம் நித்திய மரணமாகிய நரகத்திலே தள்ள வேண்டும். Third one is to push them to hell, which is the eternal death. இப்ப வெளிப்படுத்தல் 12:4 படித்து பாருங்கள். Read Revelation 12:4. அங்கே நாம் படிக்கும்போது பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. And his tail drew the third part of the stars of heaven, and did cast them to the earth. And the dragon stood before the woman which was ready to be delivered, for to devour her child as soon as it was born. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த 4ஆம் வசனத்துல இந்த சொல்லப்பட்ட வலு சர்ப்பம் என்பது நீங்க 9ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா அதுதான் பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் தான் பிசாசு. In verse 4 that we read about the dragon, in verse 9 we speak it is the devil. அப்ப இந்த பிசாசுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the devil? இந்த வருகையில ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்துல
The time when the people are caught up in the secret coming, அவன் ஒரு ஆத்தும மரணத்தை எப்படி கொண்டு வருகிறான்? how does he bring death in the soul? அதுதான் இங்கே 4ஆம் வசனத்துல படிக்கிறோம். வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பூமியில் விழத்தள்ளிற்று. That is what we read in verse 4, that his tail drew the third part of the earth of the stars of heaven and did cast them to the earth. முதலாவது இந்த நட்சத்திரங்கள் என்பது தேவனுடைய ஊழியர்களை காட்டுகிறது. Firstly, the star speaks about the servants of God. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல In Revelation 1, 20ஆம் வசனத்துல verse 20, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் என்று படிக்கிறோம். we read the 7 stars are the angels of the 7 churches. தேவ ஊழியர்கள் நட்சத்திரங்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். The servants of God are compared to the stars. மறுபக்கத்துல தேவ ஜனங்களும் கூட நட்சத்திரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். The other side, even the people of God are told as stars. அது தானியேலின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். We read about it in the book of Daniel. அப்ப ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், If we have to tell in one word, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட காத்திருக்கிறதான அந்த ஊழியர்களையும் விசுவாசிகளையும் 1/3 இந்த வலுசர்ப்பு என்ன செய்து பூமியிலே விழத்தள்ளிற்று. now those who are waiting for the secret coming of Jesus Christ, the people of God and the servants of God, one of the third part was pushed to the earth by the devil with his tail. அதோட அர்த்தம் பூமிக்குரிய சிந்தை உடையவர்களாக. The meaning of it is to be made them as mindful of earth. அவருடைய ரகசிய வருகையின் போது When we say a secret coming, பூமிக்குரிய சிந்தை உடையவர்களாய் மாற்றி விடுகிறது. it makes them as earthly minded. இதைத்தான் இயேசு லூக்கா 21:34 சொல்லுகிறார். The same thing Jesus says in Luke 21:34. இயேசுவின் ரகசிய வருகையின் போது, அந்த நாளின் போது, நீங்கள் லௌகீக கவலைகளால் அல்லது பூமிக்குரிய காரியங்களால் கவலைப்பட்டு பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். That's what Jesus says, take heed to yourself lest your hearts be overcharged with surfeiting and drunkenness. லூக்கா 21:34. Luke 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். And take heed to yourselves, lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness, and cares of this life, and so that day come upon you unawares. அப்ப பிசாசு எப்படி மரணத்தை கொண்டு வருகிறான்? How does the devil bring death? தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து, knowing that he has a short while, கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற ஜனங்களை, the people of God were living in the period of grace, ஜெயத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை, people were going towards victory, பூரணத்தை அடைய இருக்கிற ஜனங்களை, people who have to attain perfection, எதிர்பாராத நேரத்துல in an unexpected time, மரணத்தை கொண்டு வருகிறான். ஆத்தும மரணத்தை கொண்டு வருகிறான். he brings death in their soul, பூமியிலே விழத்தள்ளி பூமிக்குரிய சிந்தையுடையவர்களாய் மாற்றி விடுகிறான். casts them to the earth and makes them earthly minded. உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க வைக்கிறான். Be careful about the things of the world and makes them troubled. அப்போது என்ன சம்பவிக்கிறது? What takes place at then? வருகையிலே கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். A situation to be left behind in the secret coming can take place. ஆத்தும மரணம் முதலாவது கொண்டு வருகிறான். He brings spiritual death or death in the soul first. இரண்டாவது சரீர மரணத்தை கொண்டு வருகிறான். Secondly, he brings death in the body or physical death. மூன்றாவது நித்திய மரணமாகிய நரகத்திலே தள்ள வேண்டும். Thirdly, to cast them to hell, the eternal death. இதான் மெயின் பர்பஸ். என்னன்னா நரகத்திலே தள்ளணும். His main purpose is to cast into hell. அவனுடைய வாசஸ்தலம் நரகம், நித்திய நரகம். His dwelling place is eternal hell. அந்த இடத்துல எப்படியாயிலும் கொண்டு போய் என்னையும் உங்களையும் சேர்க்கணும். Somehow to take you and me and put us in that place. அதுதான் அவனுடைய நோக்கம். That is his purpose. ஆனால் தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? What do the people of God do? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the lamb and the word of his testimony. அதற்காக தான் இந்த பிள்ளைகளை நல்ல இயேசுவின் இரத்தத்தை அறிக்கிட வைத்து பல பயிற்சிக்க வேண்டும். Therefore you have to practice the children to confess the blood of Jesus well. நீங்கள் வீடுகளிலேயும் இதை பயிற்சிக்க வேண்டும். You have to practice it even in your houses. அடுத்து வசனத்தினால் பிள்ளைகளுடைய இருதயங்களையும் மனதையும் நிரப்ப வேண்டும். Fill the hearts and minds of the children with the word of God. வேற எந்த விதத்திலும் இந்த மரணத்தை நாம் ஜெயிக்க முடியாது. We cannot overcome this death in any other way. அதான் சரீர மரணத்தை கொரோனாவின் மூலமாய் கொண்டு வந்தான். He brought physical death through corona. பல்வேறு விதங்கள்ல அந்த மரணத்தை அவன் கொண்டு வருகிறான். He wants to bring death through various other ways. இது ஒரு
ஆபத்து காலம் It's a period of danger அல்லது தீங்கு நாட்கள். or evil days. இதைத்தான் நாம் அடுத்தது 2021 வருடத்துல பிசாசு அவன் மரணத்தை கொண்டு வருகிறான். Next, in the year 2021, the Lord says the devil brings death. அந்த மரணம் 3 வகைப்படும். Now, that death is of 3 types. மரணம் வேதத்துல பல வகையாக எழுதப்பட்டிருக்குது. Death is written in various ways in the scriptures. நான் 3 முக்கியமான மரணங்களை சொல்லுகிறேன். I tell 3 important deaths. ஒன்று ஆத்தும மரணம். The death in the soul. அது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று படிக்கிறோம். We read the soul that sinneth shall die. ரோமர்ல பாவத்தின் சம்பளம் மரணம் என்று படிக்கிறோம். In Romans we read the wages of sin is death. அப்ப ஆத்துமா மரணம் முதலாவது. First one is death in the soul. அந்த ஆத்தும மரணத்தை கொண்டு வந்து Bringing that death in the soul. நம்முடைய ஆத்துமா மரித்த நிலவரத்தில் இருக்கும்போதே சரீர மரணத்தை கொண்டு வர பிரயாசப்படுகிறான். When our soul is in a dead state, he tries to bring physical death or death in the body. அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நமக்கு சரீர மரணம் வரும்போது நம்முடைய ஆத்துமா மரித்த நிலவரத்தில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுகிறான், பிரயாசப்படுகிறான். When physical death occurs, now he makes sure that or he labors that our soul is in a dead state. ஏனென்றால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ஆத்துமா மரித்த நிலவரத்தில் இருக்கும்போது சரீர மரணம் வந்து விடுமானால், சரீரத்தில் மரிப்போமானால் அது நித்திய மரணமாகிய நரகத்தில் தள்ளப்படுவோம். One thing you should understand, when your physical death comes and your soul is in a dead state, definitely it will be an eternal death. எத்தனை வருடம் ஊழியத்தில் இருந்தாலும், No matter how many years we are in ministry, எத்தனை வருடம் விசுவாசிகளாக இருந்தாலும், how many years we are believers, நமக்கு சரீர மரணம் வரும்போது when physical death occurs, நம்முடைய ஆத்துமா மரித்ததாய் இருக்கக்கூடாது. our soul should not be in a dead state. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விசேஷங்கள் இருந்தாலும், Though there are many excellencies in your life, நீங்க பிரமாணத்தை ஒரு சின்ன பிரமாணத்தை மீறினால், கீழ்ப்படியாக காட்டினால் ஆத்துமா மரித்து போகும். if you show a disobedience in a small law, your soul will die. எத்தனையோ விசேஷங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம், You may have many excellencies. சில பூரணங்களை நீங்கள் அடைந்து இருக்கலாம். You must have attained certain perfections. ஆனா கடைசி நேரத்துல சரீர மரணம் வர்ற நேரத்துல ஆத்துமா மரித்து போகுமானால், But in the last moment when physical death comes and your soul dies, அல்லது இன்னொரு விதத்துல ஆத்துமா மரித்து இருக்கும் போது சரீர மரணம் வந்து விடுமானால், in other words, when your soul is dead and physical death comes, நித்திய மரணமாகிய நரகத்திலே தள்ளப்பட வேண்டும். have to be cast into the hell, which is the eternal death. அதை நாம் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள We வேண்டும். should always bear this in mind. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனையும், The devil who has the power of death, அடுத்து அவன் கொண்டு வரக்கூடிய மரணத்தையும், the death that he brings, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனையும் அவன் கொண்டு வரக்கூடிய மரணத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் இயேசுவின் இரத்தம் வேண்டும். we need the blood of Jesus to overcome the power of death and the death which he brings. அந்த இரத்தத்தை கொண்டுதான் நாம் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க முடியும். Through that blood only we can overcome death. மறுபக்கத்துல வசனத்தை கொண்டு, Nextly, through the word of God. பிசாச வசனத்தை கொண்டு ஜெயிக்கணும். You have to overcome the devil through the word of God. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது, When Jesus was on the earth, மத்தேயு 4 அதிகாரத்தில் Matthew chapter 4, அவன் இயேசுவுக்கே 3 சோதனைகளை கொண்டு வந்தான். he brought 3 trials for Jesus. அதுல 3வது சோதனையில் கவனமாய் படித்து பார்த்தால், When you carefully read the third trial, பிசாசு இயேசுவை பார்த்து சொல்றான், நீ என் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிய வேண்டும். he says, you have to bow down to me and you have to worship me. அப்ப இயேசுவே தன்னுடைய காலில் விழ வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான். The devil desires and expects that Jesus himself should fall down at his feet and worship him. அப்படியானால் நம்முடைய நிலவரம் என்ன? If it be so, what is our state? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே அந்த பிசாசை இயேசு வசனத்தை கொண்டு ஜெயித்தார். Therefore Jesus overcame the devil through his word. ஆகவே இயேசுவின் இரத்தத்தினாலும் தேவ வசனத்தினாலும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Therefore through the word of God and the blood of the Lord, the lamb, we and our children have to be filled with it. உங்களுடைய உலக பிரகாரமான கல்வி ஞானத்தை கொண்டோ, With your worldly education wisdom, அல்லது உங்களுக்கு இத்தனை லாங்குவேஜ், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், அது தெரியும், ஹிந்தி தெரியும், இந்த லாங்குவேஜை கொண்டோ, knowing with the ability of knowing languages, whether you know English or French or Hindi or Sanskrit, அல்லது ஐஸ்வர்யத்தை காண்பித்தோ, or showing riches, நான் இவ்வளவு கோடி கோடியா சம்பாதித்து வைத்திருக்கிறேன், லட்சக்கணக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறேன், I have earned in lakhs and in crores, எதை காண்பித்தும் பிசாசினிடத்திலிருந்து தப்ப முடியாது. showing anything, you cannot
escape from the devil. உங்ககிட்ட உள்ள எதை காமிச்சாலும் பிசாசு பயப்பட மாட்டான். Showing anything that you have, the devil is not afraid of it. உங்ககிட்ட இயேசுவின் இரத்தம் இருந்து அதை நீங்கள் அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தினால் பிசாசு பயப்படுவான். If there is blood of Jesus in you and if you manifest it through confession, seeing that, the devil is afraid. உங்களுடைய மனதும் இருதயமும் வசனத்தினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தினால் நிரப்பப்பட்டு நீங்கள் வசனத்தை எடுத்து பிசாசுக்கு முன்பாக வைத்தால் அவன் பயப்படுவான். If your heart and mind is filled with the word of God and when you manifest the word of God before him, that when he sees he is afraid. நம்முடைய இயேசு வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயித்தார். Our Jesus overcame the devil through the word. அதுபோல எபிரேயரிலே நாம் படிக்கிறோம் தம்முடைய மரணத்தை கொண்டு மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை அழித்தார்னு படிக்கிறோம். We read that through death that he might destroy him that had the power of death, that is the devil. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். Consider that word. மரணத்தை கொண்டு மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அழித்தார். Through death he destroyed him who had the power of death. இயேசு எப்படி பிசாசை தம்முடைய மரணத்தினால் அழித்தாரோ, the way Jesus destroyed the through his death the one who had power of death, அதுபோல even so நாமும் இயேசுவின் மரணத்தை வாயினால் அறிக்கையிட்டு பிசாசை அழிக்க வேண்டும், அவனோடு யுத்தம் பண்ண வேண்டும். even so we have to confess of the death of Jesus in our mouth and fight with him and overcome that death. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், once again I repeat, பிசாசை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும், how to overcome the devil, இயேசு எப்படி ஜெயித்தார், how did Jesus overcome. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பிசாசை இயேசு தேவனுடைய வசனங்களை கொண்டு ஜெயித்தார் என்று படிக்கிறோம். we see that in Matthew chapter 4 Jesus overcame the devil by confessing the word of God. ஆனா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல Hebrews 2:14, அந்த பிசாசை அவர் எப்படி ஜெயித்தார், how did he overcome the devil. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், through death he might destroy him that had the power of death. That through death he might destroy him that had the power of death, that is the devil. அப்ப பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழித்தார். He destroyed the devil through his death. அந்த மரணம் தான் வெப்பன். That death is the weapon. இயேசுடைய மரணம், the death of Jesus. அத வாயினால நம்ம அறிக்கையிடணும். We need to confess it with our mouth. ஏதாயிலும் போராட்டங்கள் வரும்போது when trials come, அந்த இயேசுடைய மரணத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். we have to confess the death of Jesus. அப்படி தான் நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும். that is how we have to overcome the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the. அடுத்த ஒரு இன்னொரு துர்ச்செய்தி பிறக்கும். another mischief and rumor will come up. அங்க யுத்தங்கள் தொடங்கி விட்டது. wars have started. சில தேசங்கள்ல பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்குது. in some countries there were earthquakes. பஞ்சங்கள் வந்திருக்கிறது. there was famines. இப்படி மாறி மாறி வருகிறது. it will come one after the other. இதைத்தான் இயேசு மத்தேயு 24ல சொல்றாரு. 6ஆம் வசனத்துல இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. In Matthew chapter 24 verse 6 the Lord Jesus says that these things have to come to pass. ஆனாலும் முடிவு உடனே வராது. but end is not yet. 8ஆம் வசனத்துல verse 8 இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். all these are the beginning of sorrows. அப்ப இதெல்லாம் நடந்தாதான் when all these things come to pass, ஜனங்களுக்கு பயம் வரும். there will be fear in people. தேவ ஜனங்கள் தங்களை சுத்திகரிப்பார்கள். people of God will sanctify themselves. தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்துவார்கள். people of God will humble themselves. நீங்க இப்ப கூட சபையை பாத்தீங்கன்னா, if you see the church now, இந்த ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் இங்க இருந்த நிலவரம் வேற. the state that was from January to March is different. கூட்டங்களுக்கு 10:30 மணிக்கு 11 மணிக்கு நீங்க அந்த ஸ்கூல்ல கூட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் வருவாங்க. when we conducted the meeting in the school 10:30 11 even till 12 people were coming. இது கொரோனாவுக்கு முன். this is before corona. ஆனா கொரோனாவுக்கு பின் பாருங்க, when we see after corona, ஏறத்தாழ பாருங்க நேற்றைக்கெல்லாம் இங்க இடமே இல்ல உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு. yesterday we did not even have place to sit and pray. பாய் போட்டு கீழ உட்கார வைக்கிறோம். you had to spread the mat and sit down. அப்படி இடம் நிரம்பி வழிகிறது. குறித்த நேரத்துக்கு கரெக்ட்டா வந்துறாங்க. because they come at the right time and therefore the place is overflowing. இது போதாது. this is not enough. இப்ப நீங்க ஜெபத்துக்கு வரது இது போதாது. it is not enough that you are coming for prayer. அப்ப இது ஏன் வந்தது? why did this come to pass? எசேக்கியேல் 5:11ல சொல்றாரு. he says in Ezekiel 5:11, சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரிகளால், because of the detestable things and the abominable works, என் பரிசுத்த ஸ்தலத்தை நீ தீட்டுப்படுத்தின. you have defiled my sanctuary. தேவனுடைய வீடு தான் இந்த பரிசுத்த ஸ்தலம். now when we say the sanctuary, it is the house of God. இந்த வீடு தேவனுடைய வீடு தான் பரிசுத்த ஸ்தலம். this house of God is a sanctuary. இங்கே தேவனை ஆராதிக்க நாம் வருகிறோம். we come to worship the Lord here. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படுகிறது. my house shall be called the house of prayer for all nations. அப்ப ஜெபிக்க வந்தோம். we came to pray. ஆனா கிரிகளால் என்ன பண்ணோம்?
But with our works, what did we do? ஜெபிக்க வந்து உட்கார்ந்துட்டு கண்ணை திறந்து உட்கார்ந்து இருந்தோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம், வாயை திறந்து ஜெபிக்கல, ஆவியில நிரம்பல. When we came to pray, we were opening our eyes, we were seeing here and there. We did not open our mouth and pray. எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். The Lord preserved us and our children from many ஆனா dangers, சபையில எழும்பி சாட்சி சொல்லல, but did not get up in the church and testify, தேவனுடைய நாமத்தை உயர்த்தல. did not exalt the name of the Lord. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நம்ம பூமியிலே வைத்திருக்கிறார். Yes, he had kept us in this world for the glory of his name. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், I have ordained this people unto myself. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். They shall come for telling my praise. ஆனா நாம என்ன செய்தோம்? அவர் துதியை சொல்லவே கிடையாது. What did we do? We did not tell forth this praise. பாருங்க, நேபுகாத்நேச்சார் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டான். Now Nebuchadnezzar, he received a goodness. ஒரு புறஜாதி ராஜா He is a heathen king. ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டான். He received a goodness. கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றபோது அவன் என்ன செய்தான் தெரியுமா? You know, after he received the goodness from the Lord, what he did? பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா தேசத்துக்கும், For all the people and all the nations of the world, எல்லா பாஷைக்காரருக்கும் for all the language people, கர்த்தர் தன்னிடத்துல செய்த நன்மையை சாட்சியா கடிதம் எழுதுறான். he writes all that what the Lord did to him as a testimony. He writes it to them. தானியேல் 4ஆம் அதிகாரம் Daniel chapter 4, முதல் 3 வசனங்கள். first 3 verses. Nebuchadnezzar the king unto all people, nations and languages that dwell in all the earth, peace be multiplied unto you. I thought it good to shew the signs and wonders that the high God hath wrought toward me. How great are his signs, and how mighty are his wonders. His kingdom is an everlasting kingdom, and his dominion is from generation to generation. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், கவனிங்க, சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. 3ஆம் வசனத்துல அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். இப்படி கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லா தேசத்துக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும் நிருபம், கடிதம் எழுதி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறான். Now to all the nations, to all the languages and all the people, he writes a letter and he exalts the name of the Lord for the goodness he received from the Lord. கர்த்தர் நமக்கு எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். The Lord did so many wonders to us. உங்களுடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், How the Lord blessed our children. எப்படி பாதுகாத்து இருக்கிறார். How he has preserved them. தேவனுடைய நாமத்துல எழும்பி சபையில நீங்க சாட்சி சொன்னீங்களா? Now have you got up in the church and testified? அப்ப சபை என்பது தேவனை துதிக்கும்படியாக கூடுகிற இடம். Now church is a place where it is given to praise God. சங்கீதத்துல படிக்கிறோம், உம்முடைய சபையிலே நான் சாட்சி பகருவேன். Now in Psalms we read that in thy sanctuary will I testify. உம்முடைய சபையிலே நான் சாட்சி சொல்வேன். ஒரு சங்கீதத்துல ஒரு வசனம் படிக்கிறோம். There is a verse in Psalms we read that in thy congregation will I testify. அப்ப சபை கூடி வர்றது எதுக்காக? Why do we gather in the church? சாட்சி சொல்ற நேரத்துல சாட்சி சொல்லணும். In the time of testimony we have to testify. துதிக்கிற நேரத்துல துதிக்கணும். In time we have to praise God, we need to praise God. வாசிங்க 35ஆம் சங்கீதம் Psalms 35 18ஆம் வசனம். verse 18. I will give thee thanks in the great congregation, I will praise thee among much people. மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். இதுபோல இன்னொரு இடத்துல மகா சபையில நான் சாட்சி சொல்வேன்னு சொல்றாரு. He says that I will testify in the great congregation. இப்படி பல சங்கீதத்துல பல இடங்கள்ல அவர் சொல்றாரு. In many of the psalms he says in diverse places. அப்ப இங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. Here two things are spoken here. சபைக்கு நாம் எதற்கு வருகிறோம்? Why do we come to the church? அப்ப மகா சபையிலே உம்மை துதிப்பேன், I will praise thee in the great congregation. திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேங்கறத சாட்சி சொல்றது. I will praise thee among many nations. It says that it is testifying. சபையிலே சாட்சியா இருப்பேன்ற வசனமே இருக்குது. There is a verse which says that I will testify in the congregation. அடுத்து சபையில அறிக்கை பண்ணணும். Nextly you need to confess in the church. சபையில துதிக்கணும், You have to praise in the congregation. சபையில ஜெபிக்கணும், You have to pray in the congregation. சபையில வரங்கள் பிரகாசிக்கணும். Now gifts have to be shining in the church. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை ஒளித்து வைக்க கூடாது. You should not hide the gifts that is given unto you. அடுத்து சபையில சுத்திகரிப்பு கூட்டத்து நாட்கள்ல அறிக்கை பண்ணணும். The time that is given in the church for sanctification you need to confess. 7 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தி
10 நாள் நடத்தி 7 நாள் நடத்தி ஈஸ்டர் வீக்ல நடத்தி அறிக்கை பண்ணுங்கன்னா கூட எழும்பி அறிக்கை பண்ண மாட்டாங்க. 7 days and 10 days when we conducted fasting prayer during the Easter week, when we asked them to testify, they did not get up and testify. அப்ப அறிக்கை பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணும்படியாய் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பத்துல நம்ம அறிக்கை பண்ணாம இருக்கும்போது எசேக்கியேல் நான் வாசித்தபடி பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறோம். The time that is given for us to testify in the congregation of the Lord, when we don't testify, what we do is we defile the sanctuary of the Lord. இப்ப பாருங்க, சபையில இதெல்லாம் செய்யணும்னு எழுதப்பட்டிருக்குது. It is said that we have to do all such things in the church. வாசிங்க 40ஆம் சங்கீதம் Psalms 40 10ஆம் வசனத்துல verse 10. I have not hid thy righteousness within my heart. I have declared thy faithfulness and thy salvation. I have not concealed thy loving kindness and thy truth from the great congregation. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும், கவனிங்க, உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. I have not concealed in the great congregation. இங்கே ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பெரிய விபத்துக்குள்ள சிக்கினார். A very important child of God got into a big danger. ஒரு பெரிய வாகன விபத்து. It was a big vehicle accident. தனிப்பட்ட விதத்தில் என்னோடு அதை பகிர்ந்து கொண்டார். He shared that personally with me. ஒரு மாதமானது 2 மாதமானது அவர் சபையில் எழுப்பி சாட்சி சொல்வார்னு எதிர்பார்த்தேன். Now I expected in 1 month and 2 months that he will testify in the church. அவர் சொல்லவே இல்லை. He did not testify. இதுபோல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். Even so the Lord has done many wonders in our life. இந்த கொரோனாவின் காலத்துல இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய அற்புதம். Now we being alive in the period of corona itself is a big wonder. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டிருப்பதே பெரிய அற்புதம். We and our children, we are preserved is a big wonder. அப்ப சபையில இதெல்லாம் செய்யணும். We have to do all these things in the church. அடுத்து 9ஆம் வசனத்துல Next in verse 9. 40ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். Psalms 40 verse 9. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். I have preached righteousness in the great congregation. Lo, I have not refrained my lips, O Lord, thou knowest. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the அப்ப Lord. மகா சபையில என் உதடுகளை மூடேன். I will not close my lips in the great congregation. இதுபோல நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். You can see many verses like this. சரி, இது போல நிறைய வசனம், இப்ப நான் சொன்னது போல நிறைய வசனம் இருக்குது. There are many verses what I have spoken. உதடுகளை நான் மூடேன். I will not refrain my lips. உம்முடைய கிருபையை நான் ஒளித்து வைக்க மாட்டேன், மறைத்து வைக்க மாட்டேன். I will not conceal thy grace. உம்முடைய உண்மையை நான் மறைத்து வைக்க மாட்டேன். I will not conceal thy faithfulness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இதையெல்லாம் நாம் செய்யாவிட்டால், When we don't do all these things, நம் கடந்த நாட்கள் இதை செய்யல, in the past days we did not do. நாம் சாட்சி சொல்லல, We did not testify. சரியான அறிக்கை மெய் மனஸ்தாபத்தோட அறிக்கை பண்ணல. Did not confess with true repentance. நெகேமியாவை எடுத்து படித்து பாருங்க. When we read in the book of Nehemiah, ஒரு இரவு முழுவதும் அறிக்கை பண்ணி கொண்டிருந்தாங்க. he was confessing all through a night. ஒரு இரவு முழுவதும் அறிக்கை பண்ணி கொண்டிருந்தாங்க என்று படிக்கிறோம். We read that he was praying all through the night. பாவ அறிக்கை மிக மிக முக்கியம். Now confession of sin is very very important. சுத்திகரிப்பு கூட்டத்தின் நாட்கள்ல சரியான அறிக்கையை நாம் பண்ண வேண்டும். In the sanctification meetings we have to do a proper confession. அறிக்கை பண்ணாட்னா நாம் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துறோம். When we don't confess, we are defiling the sanctuary. சாட்சி சொல்லாட்னா பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துறோம். When we don't testify, we are defiling the sanctuary. அடுத்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 1 Corinthians 14. சபையில எப்படி துதிக்க வேண்டும், How should you praise God in the congregation? எப்படி ஆவியில் நிரம்ப வேண்டும், How to get filled in the spirit? எப்படி அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், How to speak in unknown tongues? எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், How to prophesy? எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. All of it is written. இப்போ நீங்க வரங்களை பெற்றுக்கொண்டு Now having received gifts, அந்த வரங்களை பிரயோஜனப்படுத்தாம வருடக்கணக்கா வைத்திருந்தால், if you are keeping it for years together not using it, கர்த்தர் பேச சொல்வார், நீ பேசு. the Lord will speak and to tell you and ask you to speak. அப்ப நம்ம சொல்லுவோம், எனக்கு தகுதி இல்ல ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்ல ஆண்டவரே, நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. Then we will say, Lord, I am not worthy, I am not worthy, I will not speak. வேற யாராயிலும் ஒருவரை வைத்து பேசு ஆண்டவரே. Lord, you keep another person and speak. இப்படிலாம் சொல்லுவோம். We will tell like this. அப்ப இப்படிதான் நாம் தீட்டுப்படுத்துகிறோம். This is how we defile it. அடுத்து தேவ சமூகத்துக்கு நாம் தாமதமாய் வரும்போது, Nextly, when we come delayed in the presence of அவருடைய God, சமூகத்தை என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். I will honor him that honoreth me.
என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள். Him that despise me will be despised. அப்படி தேவ சமூகத்துக்கு நாம் தாமதமாய் வரும்போது, When we come late to the presence of God, வரங்களை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கும்போது, not using the gifts, வாயை திறந்து ஜெபிக்காமல் இருக்கும்போது, not opening our mouths and praying, சாட்சி சொல்லாமல் இருக்கும்போது, not testifying, அறிக்கை பண்ணாமல் இருக்கும்போது, not confessing, இப்படி பல்வேறு காரியங்களை பாடுகிற நேரத்தில் பாடி புகழாமல் இருக்கும்போது, the time when we have to sing and praise God, when we don't do it, தேவ சமூகத்தில் எப்போதெல்லாம் வருகிறோமோ அப்போதெல்லாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளாமல் இருக்கும்போது, every time when we come to the presence of God, when we don't sanctify ourselves, அப்போது நாம் என்ன செய்றோம்? இந்த தேவனுடைய வீட்டை, பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறோம். what do? is we defile the sanctuary of God. ஆகவே தான் ஏசாயா 1 அதிகாரத்துல, That is why we read in Isaiah chapter 1, கர்த்தர் நமக்கு துவக்கத்திலே சொன்னார். in the beginning itself the Lord says, மார்ச் மாத கடைசியிலே என்கிட்ட பேசினார். the Lord spoke to me in the end of March. ஏன் ஆராதனை இல்லாமல் போனது? Why there has been no gathering? ஆராதனை உங்களுக்கு இருந்த நாட்களில், The days that we had the gathering of church, நீங்கள் கிரமத்தோடு தேவ சமூகத்துக்கு வரல. you did not come to the presence of God in order. ஒரு ட்ரெயினை பிடிக்கணும்னா When you board a train, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போனோம். you have to go half an hour before to the railway station. ஒரு ஃளைட்டை பிடிப்பதற்கு To board a flight, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போனோம். we need to go to the airport 2 hours before. அதுபோல கர்த்தருடைய சமூகத்துக்கு வேலைக்கு போனோம் குறித்த நேரத்துக்கு. Even so, when we go to work, we go at the right time. எக்ஸாம் ஹாலுக்கு குறித்த நேரத்துக்கு முன்பாகவே போனோம். We go before time to examination hall. இதையெல்லாம் கிரமத்தோடு செய்த நீங்கள், You have done all these things in such a disciplined manner. கர்த்தருடைய சமூகத்துக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் என் கூட்டம் முடியும் போது, When in the presence of God we come half an hour or 1 hour or 2 hours, or even when the meeting is getting over, அதான் அக்கிரமம். that is iniquity. ஏசாயா 1:13, Isaiah 1:13. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். Bring no more vain oblations. Incense is an abomination unto me. The new moons and Sabbaths, the calling of assemblies I cannot away with. It is iniquity, even the solemn meeting. உங்கள் மாதப்பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. Your new moons and your appointed feasts my soul hateth. இப்ப 15ஆம் வசனத்துல பாருங்க, கொரோனாக்காக நம்ம எவ்வளவோ ஜெபிச்சோம். Now in verse 15 we see that we were so much trouble when when corona came. எவ்வளவோ உபவாசித்தோம். We fasted and prayed. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிச்சோம். All through the night we were awake and praying. ஆனா கொரோனா இன்னும் போல. But corona has not gone. ஏன் போகல? Why it has not நாம் gone? அக்கிரமத்தோடு தேவனை ஆசரித்தபடியால், Because we worship the Lord with iniquity. 15ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லிவிட்டார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. And when he spread forth your hands, I will hide mine eyes from you. Yea, when he make many prayers, I will not hear. Your hands are full of blood. அப்ப இந்த கொரோனாவின் காலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? In the period of corona, what should we do? இது ஏன் வந்தது? Why did this come? நாம் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடினால், எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தபடி, As we read in Ezekiel chapter 5 that we defiled the sanctuary. பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடினால், We defiled the sanctuary. அருவருப்புகள் நடப்பித்தபடினால், Because we performed abomination. இதெல்லாம் வந்தது. All these things came. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இது எப்ப போகும்? When will this go? இது எப்ப போகும்? When will this go? இந்த விக்கினத்தின் மேல் விக்கினம் வந்து கொண்டே இருக்கும். Mischief after mischief will keep coming. துஷ்டனுடைய தலைவனை தேவன் வெட்டும்போது, இயேசுவின் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு துஷ்டனுடைய தலைவனை வெட்டும்போது இந்த உலகத்துக்கு முடிவு வரும். When the sword proceeds out of the mouth of Jesus, when he wounds the head out of the house of wicked, only then this corona will depart. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the அப்ப Lord. இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? Therefore in these days what should we do? இப்ப நாம் என்ன செய்யணும்? What should we do? அடுத்த வசனத்துல ஏசாயா 1ல சொல்றாரு, உங்களை சுத்திகரியுங்கள். In the next verse in Isaiah he says, you sanctify yourself. உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. He says, make you clean. இப்ப நாம் செய்ய வேண்டியது அதுதான். That is what we have to do. முதல்ல ஏசாயா 1ல Isaiah chapter 1 16ஆம் வசனம், verse 16. Wash you, make you clean. Put away the evil of your doings from before mine eyes. Cease to do evil. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள்.
அப்போ உங்களை சுத்திகரிங்கன்னு சொல்ற முதல் காரியம் உங்களை சுத்திகரிங்க. Firstly, you need to clean yourself. எசேக்கியேல் நம்ம வாசித்தபடி As we read in Ezekiel, இப்படிப்பட்ட சங்காரங்கள்லாம் வரும்போது, when all such destruction cometh, நாம் விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும்போது, when mischief after mischief cometh, துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி வரும்போது, when rumors after rumors come, அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? what does Jesus say? மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும். We have to do three things. மத்தேயு 24ல Matthew 24, ஆண்டவர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, the Lord says, you fear not, நீங்க கலங்காதீங்க. then you be not troubled. மூன்றாவது, உங்கள் ஆத்துமாக்களை பொறுமையினால் காத்துக்கொள்ளுங்க. In patience possess your souls. லூக்கா 21 அதிகாரத்துல Luke 21, நீங்க பயப்படாதீங்க. fear not. 9ஆம் வசனத்துல தான் பயப்படாதீங்கன்னு இருக்குது. In verse 9 it says, fear not. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த வார்த்தையை மறக்காதீங்க, கவனிங்க. Do not forget this verse, you consider this. But when he shall hear of wars and commotions, be not terrified, for these things must first come to pass, but the end is not by and by. இவைகளெல்லாம் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதேன்னு சொல்லியிருக்கிறாரு. He says that all these things have to first come to pass. இது சம்பவிக்காட்டினா, இது வேண்டான்னு நம்ம ஜெபிச்சோம்னா, இயேசுவின் ரகசிய வருகை வேண்டான்னு ஜெபிக்கிறோம். Now when we say that these things should not come to pass, which means that we are telling we don't want the secret coming of Jesus. இந்த உலகத்துல இந்த பூமியில இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நம்ம ஜெபிச்சோம்னா, if we pray that these things should not take place in the earth, இயேசுவின் ரகசிய வருகை எனக்கு வேண்டான்னு ஜெபிக்கிறோம். we are praying that we don't want the secret coming of Jesus. ஏன்னா இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக இது நடந்தே தீரும். Because before the secret coming of Jesus, these things will definitely take place. இவைகளெல்லாம் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, All these things have to come to pass. முடிவு உடனே வராது. The end shall not yet be. அப்ப 9ஆம் வசனத்தின்படி நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. In verse 9 he says, be not terrified. அடுத்து கலங்காதீங்க. Nextly in verse 14 he says, settle it. 14. Settle it therefore in your hearts, not to meditate before what he shall answer. அடுத்து சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க. Nextly he says, don't be troubled. அடுத்து 19ஆம் வசனத்துல, Verse 19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். in patience possess your souls. பதற வேண்டாம். You should not be hasty. வாசி. In your patience possess ye your souls. பயப்படாத, Be not terrified, கலங்காத, be not troubled. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். In patience possess your souls. அப்ப இன்றைக்கு அவர் எம்பசைஸ் பண்ணி சொல்றது என்னன்னா, Today what does he emphasize and tell? சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Make yourself clean. உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Wash and make yourself clean. ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தீர். Lord, you preserved from so many dangers. உதாரணமா பாருங்க, For example, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில செய்தார். the Lord did so many wonders in the life of children of Israel. எத்தனையோ அடையாளங்களை செய்தார். He did so many signs. செங்கடலை பிளந்தார். He divided the Red Sea. அது மாத்திரமல்ல, யோர்தானை கடக்க பண்ணினார். He made them to pass over Jordan. பல ராஜாக்களை அழித்தார். He defeated many kings. பல ஜாதிகளை அழித்தார். He defeated many nations. ஆனாலும் பாருங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி இருந்ததாக தெரியவில்லை. We don't see that they were grateful. 78ஆம் சங்கீதத்துல படிக்கிறோம், சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். 78:42 வாசிங்க. In 78:42 we see that very soon they forgot his goodness. They remembered not his hand, nor the day when he delivered them from the enemy. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். நினையாமல் போனார்கள் வாசிக்கிறோம். We read that they did not remember. 106ஆம் சங்கீதத்துல, In Psalms 106, சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். very soon they forgot his works. சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். Very soon they forgot. 13ஆம் வசனம். Verse 13. They soon forget his works, they waited not for his counsel. முந்தின வசனங்கள்ல அவர் எப்படி பகைஞன் கைக்கு தப்புவித்தார்ங்கறத 9ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறோம். From verse 9 we see that how the Lord delivered them. இப்படிப்பட்ட பாதையில நடத்தினாலும், In such paths when he led them, சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். very soon they forgot his works. அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். They did not wait for his counsel. இப்படிலாம் படிக்கிறோம். We read all such things. ஆனா அதே வேளையில At the same time, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களை பார்த்து உயிரற்ற ஜந்துக்களாகிய சமுத்திரம், மலைகள், now that seeing the works which the Lord did unto the children of Israel, the ones which don't have life like sea and mountain, ஒரு வேசி, a harlot,
யோசுவாவின் புத்தகத்துல வேசி என்ன சொல்றா? In the book of Joshua, what does the harlot say? 2ஆம் அதிகாரத்துல Chapter 2. கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டபோது When we heard about what the Lord did to your enemies, எங்கள் இருதயம் கரைந்து போய்விட்டது. our heart melted. வாசிங்க யோசுவா 2:10-11. Joshua 2:10-11. For we heard now the Lord dried up the water of the Red Sea for you when he came out of Egypt, and what he did unto the 2 kings of the Amorites that were on the other side Jordan, Sihon and Og, whom he utterly destroyed. And as soon as we had heard these things, our hearts did melt, neither did there remain any more courage in any man, because of you, for the Lord your God, he is God in heaven above and in earth beneath. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு வேசி அறிக்கை பண்றா. A harlot is confessing. ஒரு வேசி தேவனை உயர்த்துறா. A harlot is lifting up the Lord. தனக்கும் தான் குடும்பத்துக்கும் கர்த்தர் செய்த நன்மைக்காக அல்ல. Not for the goodness which the Lord did for her and her family. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைக்காக இந்த வேசி துதிக்கிறா. Now for all the goodness which the Lord did unto the Israelites, this harlot is praising God. துதிக்க வேண்டியவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, மறந்து போயிட்டாங்க. Now those who have to praise God, they are sleeping and they are forgotten. இனி வேசி மாத்திரமல்ல, Not just the harlot. தேவன் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த விடுதலையை பார்த்தபோது, See the deliverance which the Lord gave to the children of Israel. 114 சங்கீதம் முழுவதும் When you read in Psalms 114 the entire chapter, நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். you read and see. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இனி கவனிங்க 3ஆம் வசனம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? When Israel went out of Egypt, the house of Jacob, from a people of strange language, Judah was his sanctuary and Israel his dominion. The sea saw it and fled. Jordan was driven back. The mountains skipped like rams and the little hills like lambs. What ailed thee, O thou sea, that thou fleddest, thou Jordan, that thou wast driven back? He mountains that he skipped like rams and he little hills like lambs. அப்ப இந்த செங்கடல் பிளந்ததும் யோர்தான் திரும்பினதும் ஏன் திரும்பினதுங்கிறத இங்கே ஆவியானவர் விவரிக்கும் போது, when the Red Sea was divided and Jordan went back, when they asked, when the Spirit of the Lord answers, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட செய்தியை கேட்டபோது, when Israel went out of Egypt, ரட்சிக்கப்பட்ட செய்தியை கேட்டபோது, when they heard about the news of their salvation, கர்த்தர் அவர்களை விடுவித்த செய்தியை கேட்டபோது, when they heard about the news of their deliverance, கடல் கண்டு விலகி ஓடிற்று, the sea saw it and fled, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, Jordan was driven back. கவனிக்க வேண்டிய 4ஆம் வசனத்தை கவனிங்க. மலைகள், பெரிய பெரிய மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினதாம். The mountains skipped like rams and the little hills like lambs. அதான் கேட்கிறார், கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? What ailed thee, O thou sea, that thou fleddest, thou Jordan, that thou wast driven back, ye mountains that ye skip like rams, and ye little hills like lambs. அவ பாருங்க, அது என்ன சொல்லுது? தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த ரட்சிப்புக்காக உயிரற்ற மலைகள் துள்ளுகிறது. The lifeless mountains, they are praising God for the deliverance which God gave to Israelites. இதைத்தான் இயேசுவும் சொல்லுகிறார். This is what Jesus also says. உங்களுக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது ஒருவேளை கேட்கலாம், எது எப்படி மலைகள் துள்ளும்? Now when you read about these words, the mountains will skip.
அது துள்ளுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். Now you will have a doubt whether it will skip. இயேசு சொல்லுகிறார், Jesus says, நீங்கள் மௌனமாய் இருந்தால், if you are silent, தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்றாரு, he tells in his gospel, நீங்க தேவனை மகிமைப்படுத்தாமல் மௌனமாய் இருந்தால், if you don't glorify God and if you are silent, இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று சொன்னார். he says that these stones will, இந்த கல்லுகள் கூப்பிடும். these stones will call. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்துல மகிமைப்படுத்தவில்லை. We did not glorify God in the time that we have to glorify him. ஒரு வேசி மகிமைப்படுத்தினாள். A harlot she glorified. மலைகளும் குன்றுகளும், The hills and mountains, கடலும் யோர்தானும், sea and Jordan, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பை கண்டு, seeing the literal children of Israel's deliverance, தேவனை புகழ்ந்தது. they praised God. தேவனை புகழ்ந்தது. They praised God. அதே போல At the same time, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல படிக்கும்போது, when we read in the prophetical book of Isaiah, அங்க சில பறவைகள் தேவனை மகிமைப்படுத்துவதாக we எழுதப்பட்டிருக்கிறது. see that certain birds they glorify God. கோட்டான் குஞ்சுகளும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 43 20 Isaiah 43:20, 21 20 and 21, 22 22. மோனை வாசிங்க. The beasts of the field shall honor me, the dragons and the owls, because I give waters in the wilderness and rivers in the desert, to give drink to my people, my chosen. This people have I formed for myself, they shall shew forth my praise. But thou hast not called upon me, O Jacob, but thou hast been weary of me, O Israel. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். துதிக்க வேண்டும், நாம் துதிக்கவில்லை. We who have to praise God, we did not praise God. காட்டு மிருகங்கள் துதிக்கிறது. The beasts of the field, it praises God. வலு சர்ப்பங்கள் துதிக்கிறது. The dragons praise God. கோட்டான் குஞ்சுகள் துதிக்கிறது. The owls praise God. சங்கீதத்துல படித்தபடி மலைகளும் குன்றுகளும் துதிக்கிறது. In Psalms as we read, the mountains and the hills they praise God. கடலும் யோர்தானும் துதிக்கிறது. Sea and Jordan praises God. வேசியின் துதிக்கிறாள். Even the harlot praises God. ஆனா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What are we doing? நாம் எல்லாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இந்த கொள்ளை நோய் ஏன் வந்தது? Why did this pestilence come? மறுபடியும் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பும்போது, When we turn once again to Habakkuk chapter 3, 11-12 வசனங்கள்ல verse 11 and 12, அவர் கோபத்தில் நடக்கிறார். he marches with indignation. இயேசு கோபத்தோடு நடக்கிறார். Jesus is marching with நீர் indignation. கோபத்தோடே பூமியில் நடந்தீர். You marched in the land with indignation. இந்த 2020ஆம் வருடத்துல அவர் கோபத்தோடு நடந்தார். In this year 2020, the Lord marched with அதான் indignation. கொள்ளை நோய் That is pestilence. முழு உலகத்துக்கு வந்தது. It came to entire இனி world. 2021ல பூமி அதிர்ச்சி வரலாம். In 2021, there could be earthquakes. பஞ்சங்கள் வரலாம். There could be famines. இன்னும் வேறு சில கொள்ளை நோய்கள் வரலாம். Other different pestilences can come. யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படலாம். We can hear about wars and rumors of wars. ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? பயப்பட வேண்டாம். Let us not fear. கலங்க வேண்டாம். Not be troubled. ஆத்துமாக்களை பொறுமையினால் காத்துக்கொண்டு, Possessing our souls in patience. நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு, Making ourselves clean. தினந்தோறும் கல்வாரியண்டை கடந்து வந்து, Coming every day to Calvary. 1 யோவான் 1:7 படி, According to 1 John 1:7. இயேசுவின் இரத்தத்தினாலும், By the blood of Jesus. யோவான் 17:17 படி, John 17:17. தேவனுடைய வசனத்தினாலும், By the word of God. ரோமர் 15:15 தமிழ், 15:16 இங்கிலீஷ், Romans 15:15 in Tamil, Romans 15:16 in English. அபிஷேகத்தினாலும், Through the anointing. இந்த 3 பொருள்களால் நாம் என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும்போது, When we keep sanctifying ourselves with these 3 things. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது, When we keep making ourselves holy. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல 1 John chapter 3 verse 2 and 3. இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்து, Comparing ourselves with Jesus. அவர் இருக்கிற வண்ணமாக, As he is. அவருக்கு ஒப்பாக Like unto him. மாற வேண்டும் என்று எண்ணி, That we may count ourselves to become like him. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு With such hope. நாம் நம்மை அவரை போல சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We have to purify ourselves as he is. வாசிங்க. Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. And every man that hath this hope in him
purifieth himself even as he is pure. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த காலத்துல? In these days, what should we do? நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We have to sanctify ourselves. எப்படி சுத்திகரிக்க வேண்டுமாம்? How can we sanctify ourselves? அவர் இருக்கிற வண்ணமாக, As he is, அவருக்கு ஒப்பாக, like unto him, அவரை பார்த்து பார்த்து, seeing and seeing him, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல as he is pure, நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டால், that if we purify ourselves, நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டால், if we make ourselves holy, அப்போது ஆபகுக்கு 3:12 எழுதப்பட்டபடி, as it is written in Habakkuk 3:12, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும், for the salvation of thy people, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவும், for the salvation of thine anointed, அப்படிப்பட்டவனுடைய ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர் என்கிற வார்த்தை நிறைவேறும். there is a word which says that you proceeded for their salvation. அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய ரட்சிப்புக்காகவும் அல்லது நம்மை வருகையில் சேர்த்துக் கொள்வதற்காகவும் இயேசு மத்திய ஆகாயத்திலே புறப்பட்டு மத்திய ஆகாயத்துக்கு வருவார். Jesus will come to the mid-air to gather them, to give a salvation to the people of God, the ones that are anointed, his church. பரலோகத்திலிருந்து புறப்பட்ட இயேசு மத்திய ஆகாயத்துக்கு வந்து சேருவார். Jesus who proceeded from heaven, he will come to the mid-air. நம்மை சேர்க்கும்படியாய் வருவார். He comes to gather us. அவர் வரும்போது When he comes, அவர் இருக்கிற வண்ணமாகவே, as he is, அவருக்கு ஒப்பாகவே like him, நாம் மாறி இருக்க வேண்டும். we should have been transformed. அப்படி மாறும்படியாக That we may be transformed. ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி பார்த்து, every day looking unto அவருடைய him, பரிசுத்த இரத்தத்தினாலும், with his precious blood, அவருடைய பரிசுத்த வசனத்தினாலும், with his holy word, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் with the anointing of the Holy Spirit, நாம் நம்மை சுத்திகரித்து sanctifying பரிசுத்தமாக்கி, ourselves, making us holy, தோற்றத்திலும் சுபாவத்திலும் அவரைப் போல மாறி, in character and in attitude that we may be like unto him. அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். Let us be prepared to meet him. இப்படி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே Once the church is caught up, அடுத்து பெரிய 3ஆம் உலகமாக யுத்தம் இந்த உலகத்தில் நடக்கும். next there will be a great third world war. அடுத்து பெரிய பஞ்சம் உண்டாகும். After that there will be great famine. அதான் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை பிடித்திருந்தான். That is what we read in Revelation chapter 6. The one that is sat on a black horse, he had a balance in his hand. அடுத்து அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. Nextly is the reign of Antichrist. மகா உபத்திர காலத்திலே நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். In the great tribulation period, stars will fall down. சூரியன் அந்தகாரப்படும். Sun will be darkened. சந்திரன் ஒளிய கூடாது இருக்கும். Now moon will not give its light. எல்லா நதிகளிலும் இரத்தமாய் மாறும். All the rivers and seas will be filled with blood. அடுத்து 7 வருட உபத்திரவத்தின் முடிவிலே, At the end of 7 years tribulation, இயேசுவும் ஜெயங்கொண்ட சபையும் இந்த பூமிக்கு வருவார்கள். Jesus and the victorious church will come to this earth. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு இயேசு இந்த பூமிக்கு வருவார். The church that is caught up, Jesus will come to this earth. இந்த உலகம் துஷ்டனுடைய வீடாய் காணப்படும். This world will be the house of the wicked. அதுல தலைவனாய் இருக்கிற அந்திகிறிஸ்துவை வெட்டுவார். That head, the Antichrist, will be slain. அப்போது இவை எல்லாவற்றுக்கும் முடிவு வரும். Then there will be an end for all these things. கொள்ளை நோய்க்கு அப்போதுதான் முடிவு வரும். There will be an end for pestilence then. பஞ்சத்துக்கு அப்போதுதான் முடிவு வரும். Then there will be end for famine. யுத்தங்களுக்கு அப்போதுதான் முடிவு வரும். There will be an end for wars. பூமி எதிர்ச்சிகளுக்கு அப்போதுதான் முடிவு வரும். Then there will be an end for earthquakes. இயேசுடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட போகிறது. The sword is going to proceed from the mouth of Jesus. துஷ்டனுடைய வீட்டிலே காணப்படுகிற தலைவனை அவர் வெட்ட போகிறார். He is going to slay the head of the house of wicked. அதை வெட்டின பிற்பாடு இவை எல்லாவற்றுக்கும் முடிவு வரும். After he slays, then everything will come to an end. அப்ப நாம் செய்ய வேண்டியது That we should do. தாழ்த்துவோம். Humble ourselves. தாழ்த்துவோம். Humble ourselves. இது குற்றம் சொல்லுகிற காலம் அல்ல. It is not the time that we இது accuse. குறை சொல்லுகிற காலம் அல்ல. Not the time for us to இது complain. தூசிக்கிற காலம் அல்ல. Not time to blaspheme. இது பெருமையாய் நடக்கிற காலம் அல்ல. Not time to walk proudly. இது வாக்குவாதம் பண்ணுகிற காலம் அல்ல. Not time to argue. இது சண்டை போடுகிற காலம் அல்ல. Not time to fight. பகையோடும் கசப்போடும் ஜீவிக்கிற காலம் அல்ல. Not time to live with bitterness and hatred. எதிர்த்து நிக்கிற காலம் அல்ல. Not time to rebel. அசுத்தமாய் ஜீவிக்கிற காலம் அல்ல. Not time to being unclean. நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற காலம் அல்ல. Not time to sleep. விழித்திருப்போம். Let us watch. ஜெபிப்போம். Let us pray. சுத்திகரித்துக் கொள்வோம். Let us sanctify. இயேசு வருகிறார். Jesus is coming. அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். Let us prepare ourselves to meet கர்த்தர் him. நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us.